ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். ஹாப்பி பேரண்டிங், ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் ஆரஞ்சு பழம் சாப்பிட்லாமா, எவ்வளோ எடுத்துக்கிறது நல்லது, அண்ட் இந்த ஆரஞ்சு பழம் டெய்லியும் நம்ம ஃபுட்டில் எடுத்துக்க வேண்டியது அவசியமாக, நம்மளோட டயட்டில் எடுத்துக்க வேண்டியது அவசியமாக, இதை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வந்துருங்க. சரி, வாங்க அது என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கர்ப்ப காலத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டிய விட்டமின்ஸில் முக்கியமான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி. இது டாக்டர்கள் பரிந்துரைக்கிற ஒரு முக்கியமான விட்டமின்ங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது கருவில் வளர்கிற குழந்தைக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு சத்து. இதில் கருவோட மூளை வளர்ச்சிக்கு இந்த விட்டமின் சி ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி எலும்பு ஆரோக்கியமாக உறுதியாக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நரம்பு வளர்ச்சிக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதனால தாங்க விட்டமின் சி கர்ப்ப காலத்தில் எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. அது இந்த ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி நிறையவே இருக்குதுங்க. இந்த ஆரஞ்சு பழத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி மட்டும் இல்லாமல் அயன் அண்ட் முக்கியமான ஃபோலிக் ஆசிட், போலிக் அமிலம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவும் இதில் நிறையவே இருக்குது. ஸோ கர்ப்ப காலத்தில் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய பழங்களில் ஒன்று இந்த ஆரஞ்சுங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இது கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்திங்கிற ரொம்ப 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 முக்கியங்க. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு 3 மாத காலத்தில் இந்த ஆரஞ்சு பழத்தை கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டைமிங்கில் இந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் நம்மளுக்கு அந்த மார்னிங் சிக்னஸ் வரும் இல்லைங்களா, தலை சுற்றுறது, ஒவ்வாமையாக இருக்கிறது, வாமிட் ஆகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுனால சரியாகும். அந்த மார்னிங் சிக்னஸ்லாம் இல்லாமல் ஓடி போகும். அதனால் நம்ம ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. இந்த ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிறது பாதுகாப்பானதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதுகாப்பானது தான். அண்ட் இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு, எலும்பு வளர்ச்சிக்கு, நரம்பு வளர்ச்சிக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரஞ்சு பழத்தை அப்படியே சாப்பிட்றதோடு மட்டும் இல்லாமல் ஜூஸஸை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா டீ காஃபிக்கு பதிலாக ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் கடையில் விற்கிற பாட்டில் ஜூஸாவோ இல்லை கடையில் கொடுக்குற ஜூஸாவோ வாங்கக்கூடாது. வீட்டில் மேக் பண்ணுற ஆரஞ்சு ஜூஸ் நீங்கள் காலையிலேயே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மார்னிங் சிக்னஸ்லாம் இல்லாமல் இருக்குங்க. இதில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி விட்டமின் சி, அயன், ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்கிறதுனால இது குழந்தைக்கும் அம்மாவுக்கும் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி, அம்மாவுக்கும் வயிற்றில் இருக்கிற குழந்தைகளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளோட பேபிக்கு குருத்தெலும்பு, திசுக்கள், இரத்த நாளங்கள், அது மட்டும் இல்லாமல் எலும்பு வளர்ச்சிக்கெல்லாம் இந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற விட்டமின் சியும் இதில் இருக்கிற மற்ற சத்துக்களும் ரொம்ப உறுதுணையாக இருக்குதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட நரம்பு குழாய் பிற்காலத்தில் எதுவும் குறைபாடுகள் எதுவும் இல்லாமல் தடுக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட மூளை மற்றும் முதுகெலும்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அது சரி செஞ்சு குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கு நம்மளுக்கு வழி செய்யுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சில் உள்ள போலட் அப்படிங்கிற ஒரு இது இரத்த அணுக்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதிய திசுக்கள் வளர்கிறதுக்கு நம்மளோட குழந்தைக்கும் நம்மளுக்கும் இருக்கிற ஒரு கனெக்டிங்கே பார்த்திங்கன்னா நஞ்சுக்கொடி, அந்த நஞ்சுக்கொடி ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. அதனால் இந்த ஆரஞ்சு பழத்தை நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் எடுத்துக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை கர்ப்ப காலத்தில் ஏற்படுற சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைங்களா, அதையும் இது தடுக்குது. ப்ரெஷர் லெவலையும் இது கண்ட்ரோலில் வச்சுருக்குற, லோ ப்ரெஷரும் ஆகாமல் ஹை ப்ரெஷரும் ஆகாமல் அளவான அளவில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் உடல் நீர் சத்து இருக்குது இல்லைங்களா, அந்த நீர் சத்து உடலில் சமநிலையாக இருக்கிறதுக்கு ஆரஞ்சு பழம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இதில் நிறைய நீர்ச்சத்து இருக்குது, அது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. அண்ட் அதெல்லாம் இது இவ்வளோ நல்லா இருக்கிற ஆரஞ்சு பழத்தை நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ கன்சியூம் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலுமே ப்ரெக்னன்சி டைமாக இருந்தாலும் சரி, நார்மல் டைமாக இருந்தாலும் சரி, அளவான அளவில் எடுத்துக்கிறது தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும். அளவுக்கு அதிகமாக நல்லதுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறதும் அது நஞ்சாகலாம். சரிங்களா, நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு
விட்டமின் சி வந்துட்டு எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா 85 மில்லிகிராம் வந்துட்டு கண்டிப்பாக விட்டமின் சி வந்துட்டு கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 மீடியமான 2 ஆரஞ்சு பழங்கள் வந்துட்டு சாப்பிட்லாங்க. அண்ட் அதே மாதிரி விட்டமின் சி இருக்கக்கூடிய உங்களோட டயட்டில் நீங்கள் வந்துட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேறு விட்டமின் சி இருக்கக்கூடிய ஃபுட் ஏதாவது நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா 2 ஆரஞ்சு பழம் வரைக்கும் மீடியமான சைஸில் 2 ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே போகாமல் பார்த்துக்குங்க. ஏன் அதுக்கு மேலே சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன், அளவுக்கு அதிகமாக இருந்தால் என்னென்ன ஆகுன்னு சொல்லிட்டு நான் போடுறேங்க. இப்போ வந்துட்டு சொல்கிறேன் என்னென்னா, அந்த தொண்டை புண் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ஈறுகளில் வந்துட்டு அரிப்பு ஏற்பட்டு ரத்த கசிவு வரக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பிரச்சனை இந்த கர்ப்ப காலத்தில் சந்திக்கக்கூடியதுன்னா நெஞ்செரிச்சல். நீங்கள் ஆரஞ்சு வந்துட்டு அதிகமான அளவு ஒரு நாளைக்கு 2 இல்லாமல் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நெஞ்செரிச்சல் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. கர்ப்ப காலத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைனா அந்த நெஞ்செரிச்சல் தான். ஸோ அளவுக்கு அதிகமாக போகிறப்போ வந்துட்டு அந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியாக இருக்குங்க. ஸோ டெய்லியும் வந்துட்டு 2 மீடியமான சைஸ் ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள், அதுக்கு மேலே வேண்டாம். ஓகேங்க, நான் வேற ஒரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.